ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓட் டு த வெஸ்ட் விண்ட். இதை எழுதினது பிபி ஷெல்லி. 1819 இதை இட்டாலியில் இருக்கும்போது எழுதினாங்க. ஆனால் அதோட பப்ளிகேஷன் 1820 சார்லஸ்ன்ற ஒரு மேன் கலெக்ஷன் ஆஃப் போயமில் லண்டனில் பப்ளிஷ் பண்ணார். இந்த போயமில் ஷெல்லி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு வெஸ்டர்ன் விண்ட் ப்ளோ ஆகிற மாதிரி எல்லாமே போய் ஒரு புது ரெவல்யூஷன் வரணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம போயம் லைன் வைஸ் போகலாம். ஸ்ட்ரான்ஸா 1 பார்க்கலாம். ஓ வைல்ட் வெஸ்டர்ன் விண்ட், தோ breath of atoms begin, though from whose unseen presence the leaves dead and drive like a ghost from an entangled feast, yellow and black and pale and hectic red pestilence sticken multitude, who thou who charitest to the dark wintry bed, the winged seats where they lie cold and low, each like a corpus within its grave, until thine azure sisters of the spring shall blow clarion over the dreaming earth and fill, driving sweet buds like flock to feed in air, with live hug and odors, plain and hill, wild spirit which art moving everywhere, destroys and preserves, here ho here. இந்த ஸ்டான்ஸால விண்ட் வெஸ்டர்ன் விண்ட் ஒரு பக்கம் டெஸ்ட்ராயும் பண்ணுது, ஒரு பக்கம் ப்ரிசர்வும் பண்ணுதுன்னு சொல்கிறான். இவங்க எதை டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த ஆட்டம் சீசனில் ஆட்டம் லீவ்ஸ் எல்லாமே விழுது. கலராக லீவ்ஸ் இருக்குது. yellow, green, ரெட், அது எல்லாமே டிசீஸ்டு லீஃப். அந்த டிசீஸ்டு லீஃப் எல்லாத்தையுமே இது எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே கிளியர் பண்ணி விட்டுருது. இதை தான் அவங்க டெஸ்ட்ராய் சொல்கிறாங்க. ப்ரிசர்வ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இந்த விண்ட் நிறையா சீட்ஸ் எல்லாமும் கூட பறக்க வச்சு எடுத்துகிட்டு போகுது. அது பறந்து அந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு மண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த திருப்பி அடிக்கிற காற்றுல அந்த சீட்ஸ் மண்ணால் மூடப்படுது. ஸோ இப்போ மூடினதும் வைல் ஸ்ப்ரிங் சீசன் வரப்போ அது துளிர்த்து பட் விட்டு செடி மரமாக வரும், கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் தரும், நல்ல ஆர்டர்லாம் தரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, இந்த விண்டு டெஸ்ட்ராயும் பண்ணுது, ப்ரிசர்வும் பண்ணுது. இது அந்த லீவ்ஸை எடுத்துகிட்டு போகிற விதம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல மெஜிஷியன் ஒரு கோஸ்ட்டை அடித்து துரத்துறான். ஒரு பேய் ஓட்டுறவங்க பேய் ஓட்டுனா அந்த பேய் எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த மாதிரி அந்த காற்றுல அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாமே வேகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thou on whose stream mid the sky was commotion, loose clouds like earth's decaying leaves or sheds, stuck from the tangled both of heaven and ocean, angles of rain and lightning, they are spread on the blue surface of thin airy struck, like the bright hair unlifted forth from the head of some feast minute, even from the dim verge of the horizon to the zenith height, the lock of the approaching storm, though of the dying year of which the closing night will be the dome of the west, sepulchre vaulted with all their conjugate might of vapors, from whose solid atmosphere black rain, fire and hail will burst. Ho here. செகண்ட் ஸ்டான்ஸோட மீனிங் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் விண்ட் க்ளவுட்ஸ் எல்லாத்தையுமே இப்படியே ஸ்லோவாக தள்ளிட்டு போய் அது எல்லாத்தையுமே மோத வைக்குது. ஸோ மோதும்போது மழை, லைட்னிங், மின்னல் எல்லாமே ஸ்கைலேருந்து வருது. அது வர்றதுனால நல்ல மழையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்ட் விண்டு எப்படின்னா, இயர்லி எண்டுக்கு இது வரதா சொல்கிறாங்க.
ஒரு டெத் சாங் எப்படி ஒரு அந்த மனுஷனோட லைஃப் முடியும் போது ஒரு டெத் சாங் பாடி எப்படி விடுறோமோ அந்த மாதிரி ஒரு வருஷம் போகிறப்பவும் இந்த விண்ட் வந்து அந்த இயருக்கான டெத் சாங் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துச்சுன்னா பிளாக் ரெயின் வரும், அங்கங்கே ஃபயர் வரும், நிறைய இடத்துல நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போது ஸ்ட்ரான்ஸா 3 பார்க்கலாம். தோ ஹூ டிடஸ்ட் வேக்கன் ஃப்ரம் summer the blue Metrian where he lie, lulled by the coil of his crystalline streams beside a Permus Islay in bay, and say in sleep old palace and towers, quivering within the waves' intenser day, all overgrown with azure moss and flowers, so sweet the scents faint picturing them, though for whose part the Atlantic's level power cleave themselves into chasms, while far below the sea blooms and the woods which wear the slapless foliage of the ocean now. They voice and suddenly grow grey with fear and tremble and despoil themselves. Oh, here. இந்த ஸ்ட்ரான்ஸா 3ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே பழைய பில்டிங்லாம் இடிஞ்சு அப்படியே மேலேருந்து பார்த்தா தெரியுமா, அந்த வேவ்ஸ் வந்து அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குமா. ஆனால் அந்த வெஸ்ட் விண்ட் ப்ளோ ஆச்சுன்னா அந்த வேவ்ஸ்லாம் ஹெவியாக வந்து அந்த உள்ளே மறைஞ்சு இருக்க பழைய பில்டிங் பேலஸ், உடஞ்சி போன பேலஸ், மறைஞ்சிருக்க பேலஸ் மேலே இருக்க ரொம்ப நாள் ஆனதால் இந்த சீலே இருந்ததால் அதில் வந்து செடிலாம் முளைச்சிடுச்சு. இந்த பாசி அந்த மாதிரி செடிலாம் முளைச்சிடுச்சு. இந்த காற்று அடிக்கிற வேகத்தில் அதுங்கெல்லாம் அப்படி நடுங்கி அதுங்களே வந்து அந்த இடத்த விட்டு கிளியர் ஆகி போயிடுதுங்களாம். இந்த எல்லா ஸ்டான்ஸா எண்டிங்லுமே ஓ இயர் அப்படின்னு அவங்க வந்து விண்டை வந்து கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது லாஸ்ட் ஸ்டான்ஸால் பார்க்கலாம். ஸ்டான்ஸா 4. If I were dead leaf, thou mightest bear. If I were stiff cloud to fly within thee, a wave to pant beneath their power and share the impulse of their strength only less free than thou, O uncontrollable, if even I were as in my boyhood, and could be the comrade of their wandering over heaven, as there went to outstrip the sky's speed. Scarce seemed a vision I would never have striven, as thus with there in prayer in my sore need. Oh, lift me as a wave, a leaf, a cloud. I fall upon the thorns of the life. I bleed, a heavy weight of hours as chained and bowed one to like thee, tameless and shift and proud. ஸ்டான்ஸா 4ல் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெஸ்ட் விண்ட் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது, அது ரொம்ப ஃப்ரீயாக அது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பண்ணுது, டெஸ்ட்ராய்ட், ப்ரிவென்ஷன், பயம் கொடுத்தது, எல்லாமே பண்ணுது. அந்த மாதிரி வெஸ்ட் விண்டும் நானும் ஈக்குவலாக இருந்தோம் என்னோடய பாய்வுட் டேஸில். நான் பாய்வுட் டேஸில் யாருக்குமே பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னால் முடியல, விண்ட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்படி லீவ்ஸு, வேவ்ஸு, க்ளவுட்ஸ் எல்லாம் உன்னோட கூட்டிகிட்டு போனியோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ இந்த உலகத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், முள் குத்துற மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் குத்துது, அதிலிருந்து எனக்கு ப்ளீட் ஆகுது, என்னால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டாலரேட் பண்ண முடியல, நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ஹெல்ப் கேட்குறாங்கன்றது 5th ஸ்டான்ஸால் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. 5th ஸ்டான்ஸாக பார்க்கலாம். Make me their lyre, even as the forest is. What if my leaves are falling like its own?
the tumult of their might, harmonious, will take from both a deep autumnal tone, sweet through in sadness. Be thou spirit flicks, my spirit, be thou me, impetuous one, drive my death thoughts over the universe like weathered leaves, to quicken a new birth, and by the incantation of these verses, scatter us from an unextinguished earth, ashes and sparks, my word among mankind. Be through my lips to unawakened earth the trumpet of a prophecy, O wind. If winter comes, can spring be far behind? இந்த ஸ்ட்ரான்ஸ் ஆஃப் 5ல் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அந்த விண்டை ஒரு லேயராக மாற சொல்கிறார், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற சொல்கிறாரு. விண்டு மட்டும் இல்லை, ஃபாரஸ்ட்டையும் சேர்த்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற சொல்கிறாங்க. அந்த மியூசிக் வந்து அந்த ஃபாரஸ்ட் பூரா போட்டோம், அது ஒரு ஆட்டம்னல் டோன் அப்படின்னு சொல்கிறான். அது எல்லா இடத்துலையும் போட்டோம், அது ஒரு ஸ்வீட்டான சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, சேடான சாங்காக இருந்தால் பரவாயில்ல, ஊர் பூரா போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அந்த ஸ்பிரிட்டை யூனிவர்ஸ் ஃபுல்லாக பரப்ப சொல்கிறாங்க. அவங்களோட வேர்டை விண்டு மாதிரி யூனிவர்ஸ் ஃபுல்லாக பரப்ப சொல்கிறாங்க. அந்த விண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்களோ அவங்களோட தாட்டை வந்து யூனிவர்ஸ் ஃபுல்லாக சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து வின்டர் போயிடுச்சுன்னா வெரி சூன் ஸ்ப்ரிங் வரும், வின்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்ப்ரிங் வரும், இலையுதிர் காலம் வந்ததுக்கப்புறம் துளிர்காலம் வரும். அந்த மாதிரி நீ நான் சொல்கிறத எடுத்துகிட்டு போய் சேர்த்து விடு அப்படின்னு சொல்கிறான். அவங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு ரெவல்யூஷன் வருமாறு, ரீபர்த் வரணும் அப்படின்றத இம்பார்ட்டண்ட்டாக வச்சு தீமாக வச்சு அவங்க விண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. என்னோட வேர்ட்ஸை எல்லாருக்கும் அனுப்பு, எரியிற நெருப்பில் சாம்பலாக இருக்க மக்களுக்கெல்லாம் அனுப்பு, அவங்க எல்லாரும் எழட்டும், அவங்க எல்லாரும் எழுந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்களோட போயமை வந்து விண்ட் வந்து பரப்புற மாதிரி எழுதியிருக்காங்க. இதுதான் இதோட கண்டென்ட். இவங்க லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வின்டர் வந்துடுச்சுன்னா ஸ்ப்ரிங் வரத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை அப்படின்றத சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Stay home, stay safe. Thank you.